தெரியுமா உங்களுக்கு? வேலை இல்லாமல் அவதியா? என்ன செய்யலாம்? வேலையின்மை எதனால் வருகிறது? யாரை பாதிக்கின்றது? ஒருவரது ஜனன ஜாதகத்திலே வரும் 10வது இடம்தான் கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற வேலைக்கான ஸ்தானமாகும். அந்த வேலை ஸ்தானத்திற்குரிய கிரகம் 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ மறைந்திருந்தால், அல்லது 6ஆம் ஆதி 8ஆம் ஆதி 12ஆம் ஆதி ஆகியவற்றுடன் இணைந்திருந்தால் சதா சர்வ காலமும் அவர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். செய்து கொண்டிருக்கும் வேலையிலும் ஆர்வம் இருக்காது. அதை அவர்கள் ஒரு அதிருப்தியோடு தான் செய்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மாதத்தில் புனர்பூசம் என்ற நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் கடகராசியில் உலா வரும் நேரத்திலே அதை ஜோதிடர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். புனர்பூசம் 1, 2, 3 மிதுனத்தில் இருக்கும்போது இந்த பூஜையை செய்யக்கூடாது. 4வது இடத்தில் வரும் புனர்பூசம் கடகராசியை சார்ந்ததாக இருக்கும். ராமாயணத்தின் சுந்தரகாண்டம் பகுதியை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேய மூர்த்தியை நினைத்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அத்தியாயம் என்ற விதத்திலே அந்த ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். உங்களுக்கு ஏற்ற நிரந்தரமான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கடவுளை உளமாற நினைத்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அத்தியாயம் என்று நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். ஆஞ்சநேய மூர்த்தியின் கருணை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பூஜையை துவங்க வேண்டும். அற்புதமான அந்த நாளில் அந்த காண்டத்தில் உள்ள அத்தியாயத்தை இவர்கள் படித்து வரும்போது அவர்களுக்கு அதன் பலன் தெரிந்துவிடும். 68 அத்தியாயங்கள் கொண்டதுதான் சுந்தரகாண்டம். ஆஞ்சநேய மூர்த்தியை நினைத்து இந்த காண்டத்தை பயபக்தியோடு படித்து வருகின்ற நேரத்திலே நீங்கள் முயற்சி செய்தால் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் ஆஞ்சநேயருக்கு கட்டுப்படாத கிரகங்களே இல்லை. ஜோதிடம் கூறும் உண்மை. சதா சர்வ காலமும் சூரியனின் அம்சமாக இருக்கின்ற ராமனை அந்த ஆஞ்சநேயர் தியானத்திலே ராம் ராம் என்று சொல்லி கொண்டிருப்பதால் அந்த சூரியனை சுற்றிதான் மற்ற கிரகங்கள் இயங்குகின்றன என்று கூறுகிறது ஜோதிடம்.